தரமான உணவுகளை தருவதாக கூறி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் ஹோட்டல்களில் கூட உணவில் புழுப்பூச்சி உள்ளதாக புகார்கள் எழுந்து வருகின்றன. ஆனால் ₹1 இட்லி விற்பனை செய்து அசத்தி வருகிறார் கோவையைச் சேர்ந்த பாட்டி. இட்லி சுட்டேன். இப்போ இந்த 20 வருஷமாக ₹1 சொல்கிறேன். அடுப்பில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ ஏதோ கவர்மெண்ட்டு கேஸ் பண்ணதுனால இப்போ அதில் இந்த 2 நாளத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி வச்சுட்டேன். எனக்கு எதோ எனக்கு கூலி ஒரு ₹200 ₹150 கிடைக்காது. என்னோட பகத்துக்காக சாப்பிட்டுக்கிறேன். வச்சு ஆசைப்படிச்சாங்க. இன்னும் சட்னி சாம்பார் கல்லில் ஆட்டிப்பேன். அப்புறம் உளுந்து அரிசி. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கமலாத்தாள் பாட்டி, தனக்கு உறவுகள் என்று யாரும் இல்லை என்றும் காலை 5:30 மணிக்கு எழுந்திருக்கும் தாம் தினமும் மதியம் 12 மணி வரை உழைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 400 முதல் 500 இட்லிகள் வரை விற்பதாகவும் இதிலிருந்து கிடைக்கும் சொற்ப பணத்தை கொண்டு தனது தேவைகளை கவனித்துக் கொள்வதாகவும் தெரிவிக்கிறார் கமலாத்தாள். அரசு சார்பில் கமலாத்தாள் பாட்டிக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்றாலும் உறவுகள் இல்லாத அவருக்கு அவரது சேவையை கருத்தில் கொண்டும் அவரது எதிர்காலத்திற்காகவும் அரசு ஓய்வூதியம் தர ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பதே பலரது கோரிக்கை.